நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என்னமோ ரகு எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து சுத்தமாக விருப்பமே கிடையாது, ஏதோ வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தான் பேர் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா விடுங்கம்மா, ஊர் சார்பாக வந்துட்டு நம்மளை அழைச்சிருக்காங்க, நம்ம வந்தாச்சு, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம், மாயா நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட்டு, அவளோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதா நினச்சிட்டு அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்ல, எப்படிதான் அமைதியாக இருக்க முடியும், எனக்கு உங்கள் அப்பனை பார்த்தாலே மாயாவோட அம்மா செஞ்ச துரோகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் பொறுத்துக்க கூட முடியல அப்படின்னு சொல்ல, ஜானகி வந்துட்டு அமைதியாக ஒரு மாதிரி பதட்டத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. சரி விடுங்கம்மா, பழசை பற்றியெல்லாம் பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்ல, எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது, சரி விடு அப்படின்னு சொல்லிடுறேன். இந்தத்திக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்குமா இல்லையா, ஏன் வந்துட்டு மாப்பிள்ளையை நம்ம கண்ணிலே காட்டவே மாட்டாங்கன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கடுத்து சிவராமன் சொல்கிறாங்க, இருந்தாலும் மாயா கொஞ்சம் அவசரப்பட்டாலும் தோணுது, இது நம்ம வீட்டு கல்யாணமாக நடந்திருக்க வேண்டியது, ஆனால் யாரோட சம்மந்தமே இல்லாமல் சும்மா வந்து உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இது அவங்க அப்பா வந்துட்டு அவசரப்படலை, இவ தான் அவசரப்பட்டா, அவளாக தானே லவ் பண்ணேன்னு சொல்லி அவங்க அப்பா வர சொன்னா அப்படின்னு சொல்ல, சரி அதை பற்றியெல்லாம் பேசாத, ஏதோ மாயா நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனா போதும், என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருக்கா, அதுக்காக அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு குமார் இவங்கெல்லாம் வந்துட்டு சீனு எங்கே போனான்னு சொல்லிட்டு தேடி போய்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வேற மாயாவோட அப்பா, என்ன இது இன்னும் குமார்ட்டு வந்து ஒரு தகவலும் வரலையே, மாப்பிள்ளையை கூப்பிட்டு வருவானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு பதட்டத்திலே இருக்காங்க. குமார் வந்துட்டு வரிசையாக போய்கிட்டு இருக்காருல, சீனு எங்கே போயிருப்பான்னு தெரியலே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வர, வண்டி வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வருது, என்னென்ன ரிவர்ஸில் வரீங்க அப்படின்னு கேட்க, ஒரு வண்டி கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் பார்க்குறாங்க. இது யார் வண்டின்னு தெரியலையேனே, இப்படி ஓரத்தில் ஒதுங்கி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க குமார் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மாயா கூட இந்த வண்டியில் தானே வந்திருப்பாங்க, டே இது சீனோட வண்டிடா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, சுற்றி முற்றி பார்க்குறாங்க, சீனு மட்டும் காணுமே, இந்த வண்டி எங்கே போட்டு அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கூட வந்த ஒரு டைம் பக்கத்தில் ஒரு பர்ஸ் மாதிரி கிடக்கு, என்ன இங்கே பாருங்கள் பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்க, அதில் அமௌண்ட் இருக்குது, ஒரு கார்டு மாதிரி இருக்குது, ஆதார் கார்டு மாதிரி, அதை எடுத்து பார்த்தா திருப்பதின்னு இருக்குது. திருப்பதியா அப்படின்னு சொல்லி யோசிக்க, என்ன இவனை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, எனக்கே ஞாபகம் இருக்குது, உங்களை பெயில் எடுத்தேன், இவனை தெரியலையானே நல்லா பாருங்க அப்படின்னு சொல்ல, யாரா அப்படின்றாங்க, உங்கள் கூட ஜெயிலில் ஒன்றா சேர்ந்து இருந்தானே அவன் தானே அப்படின்னு சொல்ல, ஓ அவனாடா, இப்போ அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படினே அப்படின்றாங்க, இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கால் பண்ணுறாங்க. சேட்டு நான் தான் கொக்கிக்குமார் பேசுகிறேன், உன்னால் ஒரு விஷயம் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு சொல்ல, ஓஹோ அவன் எங்கே இருக்கான்னு இடம் தெரிஞ்சு வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சீனு இருக்கிற இடத்த பக்கத்தான் போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சாரு அவங்க ஃபேமிலி எல்லாருமே, இல்லாத மாப்பிள்ளைக்கு ஏன் தான் இப்படி அலமோதுறாங்களோ தெரியல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு அலமோதி கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்பா அவனை கரெக்டாக தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவன் இங்கெல்லாம் வரமாட்டான், நம்ம கூட இல்லை மயக்கத்துலலாம் கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் குமாருக்கு வந்துட்டு இங்கிட்ட கால் பண்ணுறாங்க மாயாவோட அப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளையோட வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடு. சீனுவோட அப்பா வேற சும்மா இருக்காம, மாப்பிள்ளை என்ன கண்ணுலவே காட்ட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. மாயா அப்பா சொல்கிறாங்க, அவரை ரூம் எடுத்து வெளியில் தங்க வச்சிருக்கேன் வந்துருவாரு அப்படின்னு சொன்னதுமே சாருவோட அப்பா அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு, பாத்தியம்மா மாப்பிள்ளைய வெளியூரில் தங்க வச்சிருக்காங்களா ரூம் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. அவன் வந்துட்டு இந்நேரம் நம்ம குடோனில் மயக்கத்தில் இருப்பான், இங்கேயா வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு குமாரை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே அதே சமயத்தில் மயக்க தெளிஞ்சிருக்க சீனுக்கு மறுபடியும் மயக்க மருந்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் குமார் என்ட்ரி கொடுத்து அவங்களெல்லாம் அடி அடின்னு அடித்து சீனு வந்துட்டு காப்பாற்றி கூட்டு வந்துடுறாங்க. இந்த கல்யாணம் நடந்து முடிக்கிற வரைக்கும் நீதான் மாப்பிள்ளைன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, இப்போயே பார்த்தே எவ்வளோ பிரச்சனைன்னு, அப்படி இருக்கும்போது நீதான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்ச அவளை தான் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கங்க இங்கே அப்படின்னு சொல்ல, உன் கல்யாணத்தை நான் தாண்டா நடத்தவே போகிறேன், உன் கல்யாணத்தை நான் தான் நடத்தணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிட்டான் போல, உங்கள் மாமாவோட பிளான் தான் இதெல்லாம், நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் சொல்ல, கடைசியில் தாலி கட்ட போகும்போது மாயா கழுத்தில் நீ தாலி கட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் இந்தா போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னதுமே பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் சீனு போட்டு வர்றாங்க. வா நீ கல்யாணத்துக்கு வந்த மாதிரி போய் எல்லாரோடையும் கூட்டத்தோட கூட்டமாக கலந்துரு அப்படின்னு சொல்லிட்டு குமார் மண்டபத்துக்கு கூட்டு வர்றாங்க. பக்கமாக எல்லாரும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க அம்மா வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் தன வேற சும்மா இருக்காமா, அம்மா மாயா கிட்ட இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டுட்டு இருந்தம்மா மாப்பிள்ளை யாருன்னு, சொல்லவே மாட்றா, நம்ம ஊரில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சீமையில் இல்லாத மாப்பிள்ளை யாருன்னு நானும் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு சிவராமன் அவங்க ஒய்ஃப் வேற சும்மா இருக்காம அவங்க பங்குக்கு அவங்க ரெண்டு சொல்ல, சரி அமைதியாக இருங்க, அவங்க விருப்பம், அவங்க பொண்ணு கல்யாணம் எப்படி வேணால் நடத்துகிறாங்க, பேசாமல் மாயாவை நம்ம கூட கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அப்பாவை வேற சொல்கிறாங்க.
இருக்காங்க. ஏன் நம்ம கூட கூட்டு வந்து நம்ம அவமானப்படுறதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் சீனு வந்துட்டு உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அதை பார்த்தா சாருவோட அப்பாவுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. என்னங்க இது மயக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னதுமே ஐயோ அவங்க மறுபடியும் சொதப்பிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாருக்கு பயங்கரமாக வயிறெல்லாம் எரியுது. அடுத்து வந்துட்டு மாயாவும் வந்துடுறாங்க. என்ன சீனு நீ இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்க சீனு ஏதோ பதில் சொல்ல வராங்க. அதுங்களே மாயா ஓடி வந்து பெரியப்பா இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருக்கு.